என்னது சிபிஆரும் ஸ்ப்ரிங்கும் ஒண்ணுன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். ட்ரேடிங்ல ஃபோர்ஸ் எங்க இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம பிசிக்ஸ் கிளாஸ் போலாம். சிம்பிள் லாஜிக் தான். ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்க எவ்வளவு டைட்டா கம்ப்ரஸ் பண்றீங்களோ அதை ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இதுக்கு பேர் தான் கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன். மார்க்கெட்டும் அப்படிதான். ஒரே இடத்துல கம்ப்ரஸ் ஆனாதான் அடுத்து நமக்கு பெரிய ட்ரெண்ட் கிடைக்கும். இந்த கம்ப்ரஷனை கண்டுபிடிக்கிற டூல் தான் சிபிஆர். நேத்து மார்க்கெட் ரொம்ப சொதப்பலா ரேஞ்ச் சின்னதா இருந்தா இன்னைக்கு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகும். மீனிங் ஸ்ப்ரிங் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அதை நம்ம ட்ரெண்டிங் டேன்னு எடுத்துக்கலாம். அதே நேத்து மார்க்கெட்டு வயலண்டா மூவ் ஆகி எனர்ஜி ஃபுல்லா காலி ஆகியிருந்தா இன்னைக்கு ஒயிட் சிபிஆர் ஃபார்ம் ஆகும். மீனிங் ஸ்ப்ரிங் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, ஸோ மார்க்கெட் ரெஸ்ட் எடுக்கும். இதுதான் சைட்வேஸ் டேஸ். ஸோ சார்ட்ல சிபிஆர் பார்த்த உடனே நேரோவா இருந்தா 18 பட்டி வந்தாச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா அலர்ட்டா இருக்கணும். ஒய்டா இருந்துச்சுன்னா பாய் தலகாணி தூக்கிட்டு தலையில எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ண போயிடுங்க. டிராப்ல மாட்டாதீங்க. இந்த ஸ்ப்ரிங் லாஜிக் புரிஞ்சா நீங்க மார்க்கெட்டை சேஸ் பண்ண மாட்டீங்க, வெயிட் பண்ணி டெசிஷன் எடுப்பீங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிய சப்ஸ்கிரைப் டு கிரீன் சிப்ஸ்.